ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் கோதுமை மாவு வச்சு புட்டு செய்ய போகிறேன். இந்த கோதுமை மாவு புட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப ஆரோக்கியமான ஒரு புட்டு. இது குழந்தைங்க ஏதாவது இனிப்புன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம இதை மாதிரி புட்டு செஞ்சு கொடுக்கலாம். அவங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது செய்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு மெயினாக கோதுமை மாவு. இது பார்த்தீங்கன்னா 1 கப்பு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எதில் அளவு தேவைப்படுதோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து 1 கப்பு கோதுமை மாவுனா நம்ம தேங்காயெல்லாம் நமக்கு அளவு கிடையாது. நம்ம தேங்காய் எவ்வளோ வேணாலும் நம்ம போடலாம். இப்போ சரிசமமாக தேங்காய் எடுத்துருக்க மாவு அளவுக்கு சரிசமமாக போடலாம். தேங்காய் அதிகம் பிடிக்காதுங்கிறவங்களுக்கு ஒரு பாதி அளவு போடலாம். நான் பாருங்கள் 3/4 கப்பு எடுத்துருக்கேன். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாட்டு சர்க்கரை போட போகிறேன். இப்போ இனிப்பும் இதுக்கு அளவு கிடையாது. இப்போ அரை இனிப்பு சாப்பிட்றவங்க இருக்காங்க, நிறையா இனிப்பு சாப்பிட்றவங்க இருக்காங்க. அதனால் இனிப்பு உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. நான் ஒரு 1/2 கப்பு எடுத்துருக்கேன் நாட்டு சர்க்கரை தான் போடணும்னு கிடையாது. வெல்லம் இருந்தால் கூட வெல்லம் போட்டுக்கலாம். இல்லைன்னா வெள்ளை சர்க்கரை போட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வெள்ளை சர்க்கரை சாப்பிடக்கூடாதுங்கிறதுனால நான் நாட்டு சர்க்கரை தான் நான் அதிகம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு இதெல்லாம் நமக்கு தேவையாக இருந்தால் போட்டுக்கலாங்க. தேவை இல்லைனாக்கா முந்திரி பருப்பு போட தேவையில்லை. போட்டு தான் ஆகணும்னு கட்டாயம் கிடையாது. கொஞ்சமாக உப்பு, எப்போதுமே நான் இனிப்பு செஞ்சேன்னா கொஞ்சோண்டு நான் உப்பு போடுவேன். உப்பு, திராட்சை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் தேவையானா போட்டுக்கலாம், இல்லைனா வேணான்னா விட்டுறலாம். 1 ஸ்பூன் இந்த முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்கு நெய் எடுத்துருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இந்த முந்திரி பருப்பை வறுத்துட்டு மாவு அதிலே வறுத்துட்டோம்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும். அதுக்காக தான். இது ஏலக்காய் பொடி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி தேவைப்படுது, அவ்வளோதாங்க. மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த கோதுமை மாவை முந்திரி பருப்பையும் கோதுமை மாவையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பை ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். பாருங்கள், நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தான் எடுத்துக்கலாம், கொஞ்சோண்டு வறுக்கிறதுக்கு மட்டும். சூடாகட்டும் நெய். போட்டலாம். முந்திரி பருப்பு எடுத்துடலாம். அடுத்து திராட்சை. திராட்சை அப்படியே பலூன் ஆட்டம் ஆனோன்னா எடுத்துடலாம். அவ்வளோதான், பலூன் ஆட்டம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்க, 2 வறுத்தாச்சு. கோதுமை மாவை இதில் போட்டலாம். அப்படியே வறுத்து விடலாம். நல்லா வாசம் வரும். இந்த கோதுமை மாவு வறுபட்டு அந்த வாசம் வரும்போது நம்ம எடுத்துட வேண்டியதான். கோதுமை மாவு அப்படியே வறுபட அப்படியே அரிசி மாவு மாதிரி ஆகிடும். குறன்னு ஆகிடும். அப்படியே மணல் மாதிரி ஆகும். அப்படியே நமக்கு தெரியும், நல்லா பார்த்தாலே தெரியும் நமக்கு. இன்னும் கொஞ்சம் இருக்கணும். இன்னும் வாசம் வரல. இன்னும் கொஞ்சம் நேரம். நல்லா வறுத்தாச்சுங்க. நல்லா வாசம் வருது. நல்லா வறுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சும்மா அந்த சூட்லேயே அப்படியே கிளறி விட்றேன். அப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அவ்வளோதான். பாருங்கள், ஆறிடுச்சு நல்லா. இப்போ நம்ம உப்பு போட்டு மாவு கழுவிடலாம். இதே பாத்திரத்தில் வச்சுக்கிட்டேன். எப்படியா இருந்தாலும் பாத்திரம் மாற்றினாலும் இந்த எண்ணெய் சட்டியை நம்ம கழுவணும். திரும்பவும் நம்ம தான் கழுவ போகிறோம். இது எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே இதிலே வச்சுக்கிட்டேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு, சும்மா கொஞ்சோண்டு ஸ்வீட்டுக்கு இந்த பாருங்கள், கொஞ்சோண்டு உப்பு போட்டோம்னா உங்களுக்கு நல்லா நல்லா கிளறி விட்டுருங்க. எல்லா பக்கமும் அப்போ தான் அந்த உப்பு போகும். அடுத்து பார்த்தீங்கன்னா வெதுன்னு தண்ணி, சுடு தண்ணி வெதுன்னு. இப்போ நம்ம 1 கப்பு மாவு எடுத்துருக்கோம். ஒரு 1/2 கப்பு கூட தேவைப்படாது. 1/2 கப்பு கூட தேவைப்படாது. இந்த பாருங்கள் எவ்வளோ எடுத்துருக்கானு. வெதுன்னு இருக்குது. இந்த பாருங்கள், அவ்வளோதான். கொஞ்சம் நல்லா வெதுன்னு இருக்கணும். கொஞ்சமாக தெளித்து பாருங்கள், இப்படி தெளித்து நல்லா உதிரியாக பிணைஞ்சிக்கணும். ரொம்ப தண்ணி தேவைப்படாது உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் தெளிச்சிக்கலாம். பாருங்கள், 1/2 கப்புலேயே இவ்வளோ மீந்தி இருக்குது. அரிசி மாவு மாதிரி போயிடுச்சு பார்த்தீங்களா? கோதுமை மாவு வறுத்த உடனே பாருங்கள், அரிசி மாவு மாதிரியே இருக்குது. குறன்னு.
எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு புட்டுக்கெல்லாம் வந்து வச்சு இட்லி பானையில் அவிக்கும் பொழுது பதம் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, இப்படி வந்துட்டு செய்யணுமா, இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குமா கொழுக்கட்டையாட்டம். அப்படியே மறுபடியும் எடுத்து விட்டா அப்படி உதுந்துடணுமா. இதான் கரெக்டான பதம்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. தண்ணி பாருங்கள், அரை கப்பு கூட தேவைப்படலைங்க. நான் அரை கப்பு கூட தான் எடுத்துருந்தேன். இன்னும் கொஞ்சம் வேணால் போடுவேன், ரொம்ப தேவைப்படாது. அவ்வளோதான். உதிரியாக நம்ம வந்து இப்படி நல்லா இந்த கட்டியெல்லாம் இருக்கிறதெல்லாம் சும்மா கட்டி வந்து ரொம்பலாம் இருக்காது. சும்மா அப்படியே நம்ம அந்த தண்ணி ஊற்றுறதுனால அங்கங்கே அப்படியே கட்டியாக இருக்கிற மாதிரி தெரியும். அதை இப்படி கையாலேயே இது பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். வாசம் எப்படி இருக்குது தெரியுமா? அமக்கலமாக இருக்குங்க வாசம். அவ்வளோதான். இந்தருங்க அப்படியே உதிர்த்து பாருங்க. அவ்வளோதான். இப்போ எடுத்து இட்லி தட்டில் வந்துட்டு ஒரு துணி போட்டுருங்க. அப்படி காஞ்ச துணி தான் இது. நம்ம வந்துட்டு இதெல்லாம் வச்சு அவிக்கிற துணி. இப்படி எடுத்து மாவு வந்து இது வச்சிடலாங்க. அவ்வளோதான் மாவு. அவ்வளோதான். கையில் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான். இப்போ வந்து சும்மா அப்படி ஒரு மூட்டை மாதிரி இப்படி கட்டிக்கணும். இப்படி வச்சுட்டு இட்லி பானையில் வைக்க வேண்டியதான். பாருங்கள், இட்லி பானையில் தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம இந்த வச்சுருக்கோம்ல மாவு, இந்த அப்படியே வச்சிடலாம். இதை பாருங்கள், வச்சிடலாம். ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதான். எடுக்கும்போது நமக்கு இப்படி ஈஸியாக இருக்கும்ல, அதுதான். மூடி வச்சிடலாம். ஒரு நல்லா வந்துட்டு ஒரு 7 நிமிஷம் நல்லா வேகட்டும். 7 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 7 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்க்கலாம். இது பாருங்கள். எல்லாம் வந்து வெந்துருச்சான்னு எப்படி பார்க்குறதுனா, அந்த பாருங்கள் தண்ணி கொஞ்சம் வச்சிங்க. அப்படி தண்ணி வந்து தொட்டுக்கிட்டு இப்படி எடுத்து இப்படி அழுத்தி பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இது மாதிரி கொழுக்கட்டை மாதிரி இப்படி வரும். இதுதான் ஓகேவா. திரும்ப வந்து உங்களுக்கு கை எதுக்கு சூட்டுக்காக தான் தண்ணி தொட்டுக்க சொல்கிறேன். இப்படி பிடிச்சிங்கன்னா இந்தங்க இது மாதிரி வரும். தெரியுதா? இந்த மாதிரி வரும். எல்லாம் வெந்துட்டுன்னு அர்த்தம். அவ்வளோதான். எடுத்துடலாம். குறைச்சிக்கலாம். இப்படியே இதோட துணியை வச்சு இப்படியே எடுத்துடலாம். இப்படி எடுத்துடலாம். இதில் கொட்டிடலாம். அதை பாருங்கள், சுடுது. சூடாக இருக்குது. நம்ம காஞ்ச துணி தான் போட்டதுனால இந்த பாருங்கள், அதில் ஒட்டில் பாருங்கள், கொஞ்சம் தான் தருங்க. இப்படி தான் இருக்குது. ஈர துணி போட்டோம்னா மாவு கொஞ்சம் அதில் ஒட்டிடும். இப்போ நாட்டு சர்க்கரையை மேலே போட்டலாம். போதும். இது போதும். நாட்டு சர்க்கரை, தேங்காய் போட்டலாம். முந்திரி பருப்பு, திராட்சை அது போட்டலாம். ஏலக்காய் பொடி. ஏலக்காய் பொடினா இவ்வளோ இருக்குன்னு பார்க்காதீங்க. நான் வந்துட்டு சர்க்கரை இருக்குல்ல, வெள்ளை சர்க்கரை போட்டு நுணுக்கி வச்சுருக்கேன், ஏலக்காய் போட்டு. அதனால் இது போட்டலாம். அவ்வளோதான். இப்போ நல்லா வந்துட்டு இப்படி கிண்டி விடுங்க. பழப்பழம் இருக்குது பாருங்கள். எவ்வளோ எத்தனோண்டு இருந்துச்சு மாவு. இப்போ வெந்ததுக்கப்புறம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். சூடாக இருக்குது. இல்லைன்னா அப்படியே நம்ம பரவாயில்ல, கையாலே பண்ணு. சுடுது. உதிரியாக இருக்கணுங்கிறதுக்காக தான். கரண்டியால் நமக்கு என்ன தான் இருந்தாலும் நம்ம கையால் கிளற மாதிரி வரமாட்டேங்குது. கரண்டி வச்சு கிளறினாலும் இந்த பாருங்கள் நல்லா. இப்போ வந்து நம்ம கட்டியெல்லாம் அந்தளவுக்கு இல்லை. இது நம்ம வந்துட்டு மாவு உப்பு போட்டு கலக்கிறோம்ல, தண்ணி ஊற்றி, அப்போவே வந்துட்டு நம்ம பொலன்னு கலந்து வச்சிடணும். அவ்வளோதான்.
தேங்காய் பூ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் போட்டுறேன். இது பாருங்க, இன்னும் கொஞ்சம் தேங்காய் பூ. இது வந்துட்டு எத்தனை நாளைக்குங்க வச்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரிலாம். இது வந்து தேங்காய் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷான தேங்காய் போட்டிருக்கோம். ரொம்ப நாளைக்கு வந்து இதை வந்து நம்ம வச்சு சாப்பிட முடியாது. இப்போ நம்ம காலையில் செய்கிறோம்னா ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருக்கலாம். ஏன்னா வந்துட்டு மாவு வந்து வறுத்துட்டு தான் போடுறோம். அதனால் வந்துட்டு ரொம்ப நாள் வச்சுலாம் அதை சாப்பிட முடியாதுங்க. புட்டு பொறுத்த வரைக்கும் இது தேங்காய் போடுறதுனால சீக்கிரம் வீணாக போயிடும். அதையும் நான் சொல்லிடுறேன். அவ்வளோதாங்க, ரெடி. இப்போ வந்து கொஞ்சோண்டு எடுத்து இனிப்பு போதுமானு பார்க்குறேன். போதுங்க, சக்கரை போதும். இதுவே நல்லாயிருக்கு, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், புட்டு ரெடிங்க. நீங்களும் இதுமாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்குதான்னு செஞ்சு பார்த்துட்டு. இதில் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு நாட்டு சக்கரை பிடிக்காதுன்னா நீங்கள் வெள்ளை சக்கரை கூட போட்டுக்கலாம். புட்டுனாலே அந்த காலத்தில் வந்து வெள்ளை சக்கரை தான் போடுவாங்க. இப்போ தான் அந்த சக்கரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கங்கிறதுனால தான் நம்ம இது போடுறோம். வெல்லம் போட்டாலும் நல்லாயிருக்கும். ஆனால் வெல்லத்தில் வந்து கல் மண் இருக்கும். அதனால் வந்துட்டு நுணுக்கி போடும்போது கொஞ்சம் மண் கல் இல்லாத அளவுக்கு உசாராக வந்து நம்ம பார்த்துக்கணும். அவ்வளோதாங்க. இதை நீங்கள் வந்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.